Hello friends, வணக்கம். Welcome to this session. So நம்ம 5-minute static GK bites பார்த்துட்டு இருக்கோம். So அதுல இன்னைக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமான டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். So பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து சில கரண்ட் நேம் அண்ட் அதோட ஏன்ஷியன்ட் நேம்ஸ் பார்க்க போறோம். சரியா? சில ரிவரா இருக்கட்டும் அண்ட் பிளேசிங் ஃபுல்லாவே ரிவர் தான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய எல்லா ரிவரோட ஏன்ஷியன்ட் நேம்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சிந்து. ஓகே, இண்டஸ் ரிவரோட ஏன்ஷியன்ட் நேம் என்னன்னா சிந்து. ஓகேவா? சிந்து. அதே இண்டஸ வந்து திபெத்ல என்ன கூப்பிடுவாங்க, திபெத்ல என்னவா இருந்துச்சு இண்டஸோட நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திபெத்ல இண்டஸோட நேம் வந்துட்டு சிங்கி கம்பன். ஓகேவாண்ணா? இண்டஸ் ரிவரை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சிங்கி கம்பன். ஓகே, சிங்கி கம்பன் அப்படின்னு இருக்கும். செங்கே அப்படின்னு இருக்கும். ஓகே, செங்கே அப்படிங்கிறது வரும். சரியா? செங்கே, சிங்கி. இது வந்து திபெத்தோட பேரு. இண்டஸ்க்கு ஏன்ஷியன்ட் நேம் கேட்டா சிந்து, திபெத்தோட நேம் கேட்டா சிங்கி கம்பன். அதே ஜீலமோட நேம் வந்துட்டு விதாஸ்தா. ஏன்ஷியன்ட் நேம் வந்து விதாஸ்தா. பேட்டில் ஆஃப் ஹிடாப்சஸ் அப்படிங்கிறது இங்கதான் நடந்திருக்கும். சரியா? ஹைடாஸ்பஸ். ஓகே, அலெக்சாண்டரோட போர் நடந்ததுன்னு பாத்திருப்போம். சோ அது இங்கதான் நடந்திருக்கும். அதனால கிரீக்ல வந்து ஜீலம வந்து ஹிடாஸ்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து செனாபோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்கினி. ஓகேவா? சந்திரபாகா அப்படின்னு அழைப்பாங்க. சரியா? சந்திரா ரிவர், பாகா ரிவர் சேர்ந்து வரக்கூடிய ரிவர் தான் என்னன்னா செனாப்னு வரும். சோ அதனாலதான் சந்திரபாகானும் அழைப்பாங்க இதுக்கு. ஓகே, சோ அதோட ஏன்ஷியன்ட் நேம் அஸ்கினி. ராவி ரிவரோடது பாத்தீங்கன்னா பருஷ்னி. அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஐராவதி. அடுத்து பியாஸோடது விபாசா. பியாஸ், விபாசா. இங்க வந்து கிரீக் நேம் பாத்தீங்கன்னா ஹைபாசிஸ். ஓகேவா? ஹிபாசிஸ். இங்க ஹிடாப்சஸ்னு கொடுத்துருக்காங்களா, இங்க ஹிபாசிஸ். இந்த ஜீலம்க்கும் பியாஸ்க்கு மட்டும் கிரீக் நேம் இருக்கு, அது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சட்லஜுக்கும் கிரீக் நேம் இருக்கு, சரோட்ராஸ். ஓகேவா? சரோட்ராஸ் அப்படிங்கிற கிரீக் நேம் இருக்கு. அதுக்கப்புறம் சட்லஜோட ஏன்ஷியன்ட் நேம் பாத்தீங்கன்னா சுத்துத்ரி. ஓகேவா? சட்லஜோட ஏன்ஷியன்ட் நேம் வந்துட்டு சுத்துத்ரி அப்படின்னு இருக்கு. சோ ஸ்பெல்லிங் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மாறலாம். பட் நீங்க ஒரு பேசிக்கா அதோட வேர்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்கினி, பருஷ்னி, விபாசா, சுத்துத்ரி. ஓகே, சோ பேசிக் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்க்கும் சட்லஜுக்கும் நம்ம டிபெட்டியன் நேம் படிக்கணும். ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே டிபெட்ல இருந்து தான் உருவாகும். சரியா? மான்சரோவர் லேக்கு பக்கத்துல தான் உருவாகும் இண்டஸும் சட்லஜும். அதனால டிபெட்ல வந்து அதுக்கு வேற வேற பேர் உண்டு. இண்டஸ்க்கு வந்து சிங்கி கம்பன் அண்ட் கம்பன், கம்பம் அப்படின்னு இருக்கும் சில இடத்துல. அடுத்து பாருங்க, இங்க லங்கேச்சன் கம்பாப். ஓகேவா? லங்கேச்சன் கம்பம். சோ பேர் பாத்துக்கோங்க. லங்கேச்சன் வந்தா சட்லஜுக்கு, சிங்கின்னு வந்தா இண்டஸ்க்கு. ஓகேவா? சாங்போ அப்படின்னு கூட சில இடத்துல இருக்கும். சோ நீங்க அது கொஞ்சம் கிளியரா அதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த டிபெட் நேம்லாம். ஓகே, சோ அடுத்து இந்த ஆரோட ஏன்ஷியன்ட் நேம்ஸ் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. விதாஸ்தா. ஜீலம்க்கு விதாஸ்தா, செனாபுக்கு அஸ்கினி, ராவிக்கு பருஷ்னி, பியாஸ்க்கு விபாசா, சட்லஜுக்கு சத்தோத்ரி. ஓகேவா? சோ அடுத்து பிரம்மபுத்திரா வந்துட்டு திகாங் சாங்போ. ஓகேவா? திகாங் சாங்போ அல்லது திகாங் அல்லது சாங்போ அப்படின்னு சொல்றாங்க திபெத்தியன் நேம். ஓகே, அருணாச்சல் பிரதேஷ்ல எல்லாம் திகன் தான் கூப்பிடுவாங்க. அந்த பிரம்மபுத்திரா வந்து அருணாச்சல் பிரதேஷ் அசாம் வழியா வருமா, திகாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் பார்க் கூட இருக்கும். நம்ம படிப்போம், பயோஸ்பியர் ரிசர்வோ நேஷனல் பார்க்கோ ஏதோ படிப்போம். அப்போ வரும் இந்த திகாங் அப்படிங்கிறது. அப்புறம் சாங்போ அப்படிங்கிறது திபெத்தியன் நேம். ஓகேவா? பிரம்மபுத்திராவோட திபெத்தியன் நேம் பாத்துக்கோங்க, சாங்போ. கிருஷ்ணா ரிவரோட பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணவேணா, கிருஷ்ணவேணி அப்படிங்கிறது தான் கிருஷ்ணா ரிவரோட ஏன்ஷியன்ட் நேம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க, கண்ணா பெண்ணா, கன்ஹா பெண்ணா, கன்ஹா பெண்ணா, கன்ஹா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல படிப்போம். நேஷனல் பார்க்ஸ் அதுல எல்லாம் படிப்போம். பெண்ணா, கங்கா அப்படின்னு எல்லாம் படிப்போம். அதெல்லாம் பாத்துக்கோங்க. கிருஷ்ணா ரிவரோட ஏன்ஷியன்ட் நேம்ஸ் அதெல்லாம். அடுத்து நர்மதாக்கு நமதே. கிரீக் நேம் தான். நர்மதாக்கு ஏன்ஷியன்ட் நேம் இல்ல, கிரீக் நேம் தான் கொடுத்திருக்கான், நமதா, நமதே. அடுத்து லூனிக்கு சாகர்மதி, லவனாவதி. பெட்வா வந்து வெட்ராவதி. சம்பல்க்கு சார்மான்வதி. கண்டக் அப்படிங்கிறதுக்கு கண்டக் ரிவர் வந்துட்டு சதானிரா. கோசி கௌசிகா. காக்ரா கர்னாலி. காக்ரா கர்னாலி. காபுல்ங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ரிவர், ஒரு பிளேஸும் இருக்கு, ரிவரும் இருக்கு. சரியா? காபுல்ங்கிறது குபா. ஸ்வாத் அப்படிங்கிறது சுவாஸ்து. ஓகேவா? சோ இதெல்லாம் எல்லாத்துக்குமான ஏன்ஷியன்ட் நேம்ஸ். ஓகேவா? ஏன்ஷியன்ட் நேம்ஸ் அல்ல அல்டர்னேட்டிவ் நேம்ஸ் கூட உங்களுக்கு கேட்கலாம். சரியா? இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த திபெத்தியன் நேம் வர்றதுக்கு ஒரு சிலது பாத்துக்கோங்க. ஏன்னா திபெத்ல இருந்து, சைனால இருந்து வரக்கூடிய ரிவர்ஸும் அதுல முக்கியமா இந்த பிரம்மபுத்திரா, சட்லஜ், இண்டஸ், இது மூணுக்கும் அங்க உள்ள நேம் தெரிஞ்சுக்கோங்க. திபெத்தியன் நேம் சாங்போ, லங்கேச்சன் கம்பாப், சிங்கி கம்பாப். ஓகேவா? சோ இத பேர் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து
ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பார்க்கணும்ல. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஐசிசி மென்ஸ் 50 வேர்ல்டு வேர்ல்ட் கப் ஓகேவா, லாஸ்ட் இயர் வந்துட்டு அக்டோபர் நவம்பர்ல நடந்திருக்கும். ஸோ அதுல நவம்பர் 19 தான் வந்து ஃபைனல் நடந்திருக்கும். ஸோ அதுல வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்ததுல ஆஸ்திரேலியா தான் இந்தியாவை டிஃபீட் பண்ணி வின் பண்ணிருப்பாங்க. ஸோ அதோட பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விராட் கோலி அண்ட் மோஸ்ட் ரன்ஸ் வந்து யார் எடுத்திருப்பாங்கன்னா விராட் கோலி தான். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதிகமான விக்கெட்ஸ் வந்துட்டு முகமது ஷமி ஓகேவா 24 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. சோ இதுதான் பேசிக்கானது இதுல கேட்கக்கூடியது. மேபி இப்படி கேட்கலாம், ஃபைனல்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் யாரும் கேட்கலாம். சோ அந்த மாதிரி கேட்கற வாய்ப்பு இருக்கு. சோ அதுவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச் யாரு அப்படிங்கிறது. ஓகே, ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச் வந்து டிராவிஸ் கெட் தானே வாங்கியிருப்பாங்க. 100 ரனுக்கு மேல எடுத்திருப்பாங்க. சோ இவங்க தான் வாங்கியிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க சரியா. ஆனா இது மூணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ் யாருன்னு, அப்புறம் வின்னர் யார பீட் பண்ணாங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, 2023. சோ எல்லாருக்கும் மறக்க முடியாது இது ஒரு விஷயம், அப்படித்தானே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட 55th இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஓகேவா. பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் சரியா. ஃபெஸ்டிவல்ல 2023 எத்தனாவது பிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கும்னா 54th பிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கும் சரியா. 2023 54th பிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கும். சோ அதுல வந்து இந்த அதுலயும் பிரைஸ் கொடுப்பாங்க சரியா, அவார்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா சேர்மனா யார் இருந்திருக்காங்கன்னா, அந்த ஜூரினா யார், இவங்களுக்கு இந்த அவார்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்றது சேகர் கபூர் அப்படிங்கிறவங்க தான் அதோட சேர்மனா இருந்திருக்காங்க. அப்புறம் கோல்டன் பீகாக் பெஸ்ட் பிலிமுக்கு வந்து எந்த மூவிக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்ட்லெஸ் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி கிடைச்சிருக்கு. ஸ்பெஷல் ஜூரி அவார்டு அப்படிங்கிறது காந்தாரா மூவி, நம்ம கர்நாடகா அங்க உள்ள மூவி சரியா, கன்னடா மூவி, ரிஷப் செட்டி அவங்களோட மூவி இது ஓகேவா, காந்தாரா அப்படிங்கிறது. அடுத்து வெப் சீரிஸ், பெஸ்ட் வெப் சீரிஸ் வந்துட்டு பஞ்சாயத் சீசன் 2 அதுதான் பெஸ்ட் வெப் சீரிஸா அந்த அவார்டு பெற்றிருக்கும். அப்புறம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் டவுக்லஸ். அப்புறம் பாரதிய சினிமாக்கு ஸ்பெஷல் ரெகக்னிஷன் ஃபார் கான்ட்ரிபியூஷன் ஓகேவா, மாதுரி தீக்ஷித் சினிமாக்கு அவங்க அதிகமா கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெகக்னைசேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க சரியா, மாதுரி தீக்ஷித் அவர்களுக்கு. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கண்டிப்பா தெரிஞ்சுக்க கூடியது. ஸோ அடுத்த ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். ஸ்கீம்ஸ் வந்து இது ஸ்மைல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கறது ஒண்ணு பத்தி பார்க்க போறோம் சரியா. இது வந்து 2022 வந்திருக்கும், ஆகஸ்ட் அந்த டைம்ல வந்திருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் 1 to 1.5 year ஸ்கீம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுவும் முக்கியம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ், இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகி 75 வருஷம் கொண்டாடுற அந்த இதை தான் வந்து ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி இருப்பாங்க ஓகேவா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டாடி இருப்பாங்க. ஸோ இந்த நேம் ரொம்ப முக்கியம், ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ் சரியா. இதுக்கு கீழே தான் என்ன கொண்டாந்துருப்பாங்கன்னா ஸ்மைல் 75 இனிஷியேட்டிவ்னு ஒண்ணு கொண்டாந்துருப்பாங்க. ஸ்மைல்னா ஒன்னும் இல்ல, சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். சப்போர்ட் ஃபார் உங்களுக்கு எக்ஸாம்ல ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், ஸ்மைல்னு கொடுத்துட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் 4 ஆப்ஷன்ல எது செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. சின்ன சின்ன வார்த்தைகளும் நல்லா போட்டு தெரிஞ்சுக்கணும். மார்ஜினலைஸ்டு ஓகேவா, இதுல எப்படி கேட்பாங்கன்னா மெக்கானைஸ்டு, மெஷினைஸ்டு அந்த மாதிரி கேட்பாங்க. சோ அப்ப எம்முக்கு என்ன கரெக்டா வரும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னு கொஸ்டின் வரும். சோ இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இது எதுக்காகனா ஒண்ணும் இல்ல, ஏம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், the initiative aims to address the persisting problems of destitution and beggary. டெஸ்டிடியூஷன்னா ஒண்ணும் இல்ல, ஆதரவு இல்லாம இருக்கிறவங்க, அனாதைகள் அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, ஆதரவற்று இருக்கிறவங்களதான் டெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்டிடியூஷன் அல்லது பெக்கரி. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணும் விதமா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டு சோ அதை சரிப்படுத்தும் விதமா தான் இந்த ஸ்மைல் 75 இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்மைல் 75 இனிஷியேட்டிவ் எங்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 75 முனிசிபல் கார்பரேஷன்ஸ்ல ஓகேவா, பெரிய மாநகரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு 75 செலக்டட் முனிசிபாலிட்டிஸ்ல அங்க இருக்கக்கூடிய பெக்கர்ஸ்க்கும் அங்க இருக்கக்கூடிய ஆதரவு இல்லாதவங்களுக்கும் அவங்களோட ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணும் விதமா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஓகேவா, அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக நிறைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க ஓகேவா. அதுதான் என்னன்னா இந்த ஸ்மைல் 75 இனிஷியேட்டிவ் ஓகேவா. இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் கேட்கலாம். சோ மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஓகேவா, அது அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வரும்.
இதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ குறிப்பா இது என்னன்னா அர்பன் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச சிட்டிஸ்ல எல்லாம் வந்து பெக்கர்ஸ், டெஸ்டிடியூஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஆதரவு இல்லாம யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்து பில் பார்க்கலாம். ஸோ பில்லுல நான் படிச்ச வரைக்கும் நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா ஒரு பில்லுனா ஜஸ்ட் அந்த பில்லு மட்டும் படிக்க கூடாது. ஆக்சுவலா அந்த பில் ரிலேட்டடா ஒரு சில டீடைல்ஸ் நான் இன்னைக்கு நான் படிச்சேன். அதை நான் உங்களுக்கு அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? இந்த பில் வந்து 2023 மார்ச்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? மார்ச் 29, 2023 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க லோக்சபால. அது எப்போ பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல பிரசிடென்ட்ட போயிட்டு பாஸ் ஆயிருக்கும். ஓகேவா? பில் வந்துட்டு பாஸ் ஆயிருக்கும். பாஸ் ஆனாச்சுனாலே அது ஆக்டா மாறிடும். ஒரு பில்லு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அசைன் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட்டும் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா அது ஆக்டா மாறிடும். ஓகேவா? இப்ப இந்த பில் வந்து ஆக்டா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஓகேவா? மார்ச்ல சப்மிட் பண்ண பில்ல ஆகஸ்ட்ல வந்து பிரசிடென்டோட அப்ரூவல் பெற்று அது ஆக்டா மாறி இருக்கும். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஃபாரஸ்ட் கன்வர்சேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா அமெண்ட்மெண்ட்னா திருத்தம். ஓகேவா? அமெண்ட்மெண்ட்னா திருத்தம். அப்ப இதுல ஏதோ திருத்தம் பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஃபாரஸ்ட் கன்வர்சேஷன் ஆக்ட் வந்து கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து கன்சர்வேஷனா பாதுகாக்கிறது. ஓகே. கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980 வந்திருக்கும். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 வந்திருக்கும். அது 1980 வந்ததோடு சரி அதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? அதுல நிறைய வந்துட்டு இன்ஸ்டெபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஓகேவா? நிறைய குளறுபடிகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஓகேவா? இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து நான் ஃபாரஸ்ட் பர்பசஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஃபாரஸ்ட்ல போய் உட்காந்து பண்றது அந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ஃபாரஸ்ட் இது பண்றதுல. சோ அதனால இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ல ஒரு திருத்தம் பண்ணிருப்பாங்க. சரியா? நிறைய திருத்தம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்ப நம்ம சொல்றது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ பண்ணிருக்காங்க? 2023. ஓகேவா? இங்க 1980 இருக்கக்கூடியத அமெண்ட்மெண்ட் பண்ணி திருத்தம் செஞ்சு 2023 புதுசா ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? இதுல என்னன்னா இங்க இல்லாத நிறைய விஷயங்கள், இங்க இல்லாத நிறைய லேண்ட்ஸ் எல்லாம் இங்க ஆட் பண்ணிருப்பாங்க. இங்க வராத நிறைய லேண்ட்ஸ் வந்து இங்க ரிமூவ் பண்ணிருப்பாங்க. சோ ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கறது. ஓகேவா? ஏன்னா வந்து இப்ப எல்லாருமே வந்து நமக்கு இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் அதிகரிக்கணும், இந்தியாவோட வந்து எப்படி சொல்றது நேச்சரை வளப்படுத்தினாதான் அந்த நெட் கார்பன் எமிஷன், நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்தியா வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. நெட் ஜீரோ எமிஷனுக்குலாம் டார்கெட் வந்து 2070 வச்சிருப்பாங்க. 70க்கு முன்னாடி வந்து இந்தியால இருந்து எந்த ஒரு கார்பனும் எமிஷன் ஆகக்கூடாது, எந்த ஒரு கெமிக்கல்ஸும் வந்து எமிட் ஆகிறத தடுக்கிறதுக்கு. சரியா? நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்ல நிறைய டார்கெட்ஸ் வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட் கவரை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடா நீங்க படிச்சீங்கன்னா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அது ரிலேட்டடா தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 ஆக்ட். சரியா? ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023. ஓகேவா? அப்போ இந்தியா இதுக்கு முன்னாடி ஆக்ட் இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா ஆமா. நம்ம கவர்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியும் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ஷன் அது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கிளியராவே சொல்ற பாருங்களேன். ஏன்னா அந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் பத்தி இப்ப நம்ம பார்த்தது, இது வரைக்கும் பார்த்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். ஓகேவா? இதுல வந்து நிறைய நம்ம என்னென்ன டீட்டெயில் எல்லாம் படிக்க வேண்டாம், என்னென்ன அதுல கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. சரியா? நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ், அங்க இப்போ ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க கல்டிவேட் பண்றதுக்காக, டெவலப் பண்றதுக்காக, ஓகேவா? சோ அவங்களை இன்னும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் கவர் வந்து அதிகப்படுத்துறதுக்காக நிறைய வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது பேசிக்கா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஃபாரஸ்ட் ஒட்டி வாழ்வாங்கல்ல ட்ரைபல் பீப்புள்ஸா இருக்கட்டும், அப்புறம் நம்ம நார்மல் வில்லேஜ் பீப்புளா இருக்கட்டும், ஓகேவா? வில்லேஜ்க்கு பக்கத்துலயே ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கும்.
ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் பெட்டரா வந்து ஃபாரஸ்ட் எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், பெருசு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அப்புறம் நிறைய லேண்ட் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க, நிறைய லேண்டை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி லேண்ட்ல எல்லாம் வந்து நீங்க நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி லேண்ட்ல எல்லாம் வந்து நீங்க வந்து இது மாதிரி இது ஆக்சுவலா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம ஜூ இதெல்லாம் வைப்பாங்கல்ல, இந்த சஃபாரி இதெல்லாம் வைப்பாங்கல்ல, சஃபாரி எக்கோ டூரிசம் அப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி லேண்ட்ல எல்லாம் இது வைக்கணும், இந்த மாதிரி லேண்ட்ல இதெல்லாம் வைக்க கூடாது அப்படின்லாம் நிறைய இருக்கும். அது நம்ம டீடைல்டா பாக்குறதுக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அளவுக்கு டீடைல் கேட்க மாட்டான். பேசிக்கா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சு, வெறும் அந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சு, இப்படிதான் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம இது மட்டும் படிச்சுக்கலாம். ரொம்ப டீடைல்டா போனோம், ரொம்ப அது நிறைய படிக்கிற மாதிரி வரும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப வேகா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நமக்கு அது வேண்டாம். பட் இப்போ நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த ஃபாரஸ்ட் இது கூட பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல, ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு 1865 அப்போ ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். இதுல எப்படின்னா அவங்க எந்தெந்த லேண்ட் ஏரியாலாம் ட்ரீயால கவர் பண்ணப்பட்டிருக்கோ, ட்ரீஸால கவர் பண்ணப்பட்ட எல்லா ஏரியாஸும் பிரிட்டிஷ்க்கு கீழே தான் வரணும், பிரிட்டிஷ் தான் அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அப்போ 1965 அவங்க இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1865. ஓகே, 1865. அதுக்கப்புறம் 1878 என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதே தான் பிரிட்டிஷ் இந்தியா தான், பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியாவோட ஃபாரஸ்ட ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், அப்புறம் வில்லேஜ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், வில்லேஜ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இது ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னா இது கவர்மெண்ட் ரிசர்வ் பண்ணப்பட்டது, இங்க வந்து வெளியாள்கள் வரக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம். ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் இருக்கும், வில்லேஜ் ஃபாரஸ்ட் இருக்கும். வில்லேஜ்னா அந்த வில்லேஜ் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டட் ஃபாரஸ்ட். இந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, கொஞ்சம் இண்டிபெண்டன்ட், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஃபுல்லா பிரிட்டிஷ்க்கு தான் சொந்தம்னு சொல்லிடுவான். பட் இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு வில்லேஜுக்கு கொஞ்சம், ப்ரொடெக்டட் தனியா, ரிசர்வ்டு தனியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இதுல 1878. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது, இந்தியன் ஃபாரஸ்ட், இது மூணுமே இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் தான். பட் இது இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1865, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1878, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1927. இந்த 1927 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டை பொறுத்தவரை. இது ஃபாரஸ்ட் ஆக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னா இதுல வந்து என்னென்ன லேண்ட்லாம் வரும், இதுக்கு கீழே என்னென்ன லேண்ட்லாம் வரும், என்னென்ன லேண்ட்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், என்னென்ன லேண்ட்லாம் வந்து அந்த வில்லேஜ் கம்யூனிட்டிஸ்க்கு சொந்தம். ஓகே, சர்டன் லேண்ட் ஏரியாவை அந்த இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புளுக்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது இந்த 1927 வரும். சில ஏரியாஸ்ல வந்து இந்த இதுல வந்து நீங்க நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்ணக்கூடாது, அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு இதுல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சரியா, இந்த 1927. ஓகே, இதுல கம்ப்ளீட்டா பிரிட்டிஷ்க்கு சொந்தம். இங்க ஒரு 3 இதா பிரிச்சிருப்பாங்க, இங்க இன்னும் அதை வந்து இன்னும் கிளியரா வந்து பிரிச்சிருப்பாங்க இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட்ல. ஓகேவா, ஸோ இது 3 ஆக்டும் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கன்சர்வ் பண்றதுக்கு அந்த இங்கெல்லாம் லேண்ட் எல்லாம் பிரிச்சாங்களா, இங்க வந்து லேண்ட் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட்ல 1927 இந்த இதெல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு கீழே வரும், இதெல்லாம் ஃபாரஸ்ட், இந்த ஏரியா ஃபாரஸ்ட், இது வந்து நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லேண்டை பிரிச்சிருப்பாங்க இங்க. அதுக்கப்புறம் இந்த 1980 அந்த லேண்ட் எல்லாம் எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஆக்ட் 1980 வந்தது. சரியா, ஸோ இது நீங்க பில் கொஞ்சம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், அது படிக்க முடியாது. அதுக்காக தான் நான் ரெஸ்ட்ரிக்ஷனா ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுன்னா நீங்களே தான் நெட்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்ப பாருங்க, அதுல நிறைய குளறுபடிகள் இருந்ததுனாலதான் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க 2023. இதுவும் ஆக்டா மாறிடுச்சு, ஒரு பில்லு ஆக்டா மாறி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதுல இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கவரை பத்தி, நம்ம இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவரை பத்தி இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்ட பாயிண்ட் சிலது சொல்லிடுறேன். இந்தியாவோட ஏரியா வைஸ் பார்க்கும்போது இந்தியாவோட ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஃபர்ஸ்ட், அருணாச்சல் பிரதேஷ் வந்துட்டு 2வது வரும், அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், தென் ஒடிசா, தென் மகாராஷ்டிரா. ஓகேவா, இந்த ஆர்டர் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல கேட்கலாம், இது எப்படினாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட டோட்டல், அதாவது இது வந்து 2021 ரிப்போர்ட் படி, ஓகேவா, 2021 ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் படி, இந்தியன் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் படி, இந்தியன்
ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் படி 2021 ரிப்போர்ட் படி மத்திய பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, மகாராஷ்டிரா இந்த ஆர்டர்ல வரணும். அது மட்டும் இல்லாம 21.71% ஆஃப் கண்ட்ரியோட ஜியாகிரபிக்கல் ஏரியா வந்து ஃபாரஸ்டால தான் இருக்கு. ஓகேவா? 2019 வரைக்கும். 2021 எடுத்துக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 21.71 ஃபாரஸ்ட் கவரேஜ் இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க பேசிக்கா யோசிக்கலாம் இவ்வளவுதான் இருக்கான்னு. ஆக்சுவலா வந்துட்டு நீங்க நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த எலிஃபென்ட் எல்லாம் வந்து ஊருக்குள்ள வந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்ப்போம். சோ இதுக்காக தான் நிறைய கன்சர்வேஷன் மெஷர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட், பில் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க கொஞ்சம் இதை பத்தி இந்த என்வரான்மெண்ட் பத்தி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் இதுல இன்னொரு ஒரு டீட்டெயில் பாத்தீங்கன்னா 2001 இருந்து 2021 இந்தியாவோட டோட்டல் ஃபாரஸ்ட் கவரேஜ் வந்துட்டு 38,251 ஸ்கொயர் கிலோமீட்டர் கூடியிருக்கான். ஓகேவா? இப்போ 2001 இருந்து 2021 இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் கூடியிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். இது 3 டீட்டெயிலும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 2019 வரைக்கும் 21.71% இந்தியாவோட ஜியாகிரபிக்கல் ஏரியா ஃபாரஸ்டா தான் இருந்திருக்கு. அதுலயும் ஹையஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். அண்ட் இது வந்து 20 வருஷத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது 38,251 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, 2019 இருந்து இவ்வளவுக்கு வந்திருக்கு. 21 இது வந்து இவ்வளவு வந்திருக்கும். 21.71%. 2019 இருந்து 21 2019 டு 2021 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. 21.71% வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு இங்க இருந்து இவ்வளவு வந்திருக்கும். இப்போ கரண்டா இவ்வளவு இருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஓகே, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தேன். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ நீங்க எப்படி ஒரு பில்லு படிக்கணும்னா அது ரிலேட்டடா எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்களே தேடி படிங்க. சரியா? ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளே தேடி படிச்சாதான் அது நமக்கு புரியும். ஸோ கண்டிப்பா தேடி படிங்க. ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை.